இளவரசன் திவ்யா ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி தர்மபுரியில கேவல சாதினால நடந்த ஒரு சோக காதல் கதை தான் இது. இளவரசன் தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவர், திவ்யா ஒரு மேல் சமூகத்தை சார்ந்தவங்க. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நண்பர்களா தான் இருந்திருக்காங்க. அது நாளடைவுல காதலாவும் மாறுது. அதுக்கப்புறம் இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இதுக்கிடையில இவங்களுடைய காதலை பிரிக்க நிறைய பேர் நிறைய வேலைகளை பண்ணாங்க சாதியை வச்சு. இவங்களோட முடிவுல இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கடைசியா திவ்யாவை அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியோ கூட்டிட்டு போயிட்டு இத்தனை நாள் நான் இளவரசன் கூட தான் இருக்க போறேன், இளவரசன் கூட தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திவ்யா கோர்ட் வாசல்ல அத்தனை பேர் முன்னாடியும் எனக்கு இளவரசன் வேணாம், நான் எங்க அம்மா கூடயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட இளவரசன் மன உடைஞ்சு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இளவரசன் தண்டவாளத்துல இறந்து கிடக்குறாரு. உண்மையாலுமே இளவரசன் அப்ப இறங்கல. இத்தனை நாள் தன்னுடைய மனைவி திவ்யா இளவரசன் கூட தான் இருப்பேன், இளவரசன் கூட தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அத்தனை பேர் முன்னாடியும் எனக்கு இளவரசன் வேணாம் அப்படின்னு சொல்லும் போதே இளவரசன் இறந்துட்டாரு. இன்னியோட இளவரசன் இறந்து 11 வருஷம் ஆகுது. அவருடைய மரணம் இன்னமும் மர்மமா இருக்கு. இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, தெரியாதவங்களா தெரிஞ்சுக்கிட்டோம்.